மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப எளிமையான டிஷ்ஷு, அது வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு செய்ய போகிறேன். காளானை வச்சு ஒரு சூப் பண்ண போகிறோம். அது வந்து ரொம்ப எளிமையான முறையில் வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படின்னு பார்ப்போம். 200 கிராம் காளான் எடுத்திருக்கேன். அது நல்லா ரன்னிங் வாட்டரில் நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்தாச்சு. அப்புறம் அதுக்கு வந்து ஒரு அரை கைப்பிடி கொத்தமல்லி, அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 7 பல் வெள்ளைப்பூடு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூனு பட்டர் எடுத்துக்கிடுவோம். இந்த காளான்கள்லாம் பொடிசாக கட் பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடுவோம். இந்த கடாயில் வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன். 2 நிமிஷத்தில் பண்ணிடலாம். சூடாகிடுச்சு. இப்போ ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை எடுத்து இந்த இதில் சேர்த்துக்கிடுவோம். பட்டர் உறிஞ்சினதும் வெங்காயம் வெள்ளைப்பூடு சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கிடுவோம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் வெள்ளைப்பூடு வதங்கிடுச்சு. இந்த காளானை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். காளான் வதங்கும் போதே உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ அரை கைப்பிடி மல்லித்தலை, ஒரே ஒரு பச்சை மிளகா போடுறேன். 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டேன். 1 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டாச்சு. ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா கதக்கிடுவோம். நல்லா சுருங்கிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு 500 ml தண்ணி ஊற்றி அதை மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுக்கணும். 2 விசில் விட்டு எடுத்துட்டேன். ஸ்டீம் அடங்கிடுச்சு. இப்போ இந்த காளானை மட்டும் தனியாக எடுத்துக்கிறணும். தனியாக எடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி அப்புறமா இதில் சேர்க்கணும். தனியாக எடுத்துக்கிறேன். இந்த காளானையே நம்ம அரைச்சி இந்த சூப்பில் சேர்க்கறதுனால டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். இப்போ கடைகள்லாம் வேணும்னா அஜினமோட்டோ கலப்பாங்க, இல்லைன்னா இந்த திக்னஸ்க்காக கார்ன்ஃப்ளவர்லாம் கலப்பாங்க. கார்ன்ஃப்ளவர் கெடுதல் கிடையாது, நல்லது தான். ஆனாலும் அதை விட இந்த காளானை அரைச்சி சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த காளானை அரைச்சி வச்சதை இந்த இதில் சேர்த்துக்குவோம். இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி கலந்து இந்த சூப்பில் சேர்த்துக்குவோம். மொத்தம் 750 கிராம் தண்ணி ஊற்றிருக்கேன். குடிக்கிற பக்குவத்தில் கலந்துக்கிட்டு இதை இப்போ அடுப்பில் வச்சு ஹீட் ஆக்கிக்கிடுவோம். இப்போ காளான் சூப் நல்லா ரெடி ஆகிடுச்சு, கொதிச்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கிடுவோம். கொஞ்சம் மேலாப்பில் மல்லி இலைகள் தூவிக்கிறோம். இப்போ இதை கொஞ்சம் மேலாப்பில் கொஞ்சம் பெப்பரும் மல்லி இலைகள் தூவியாச்சு. லேசாக கொஞ்சம் தேவைப்பட்டால் கொஞ்சம் பட்டரும் சேர்த்துக்கிடுவோம். அவ்வளோதான், சுவையான காளான் சூப்பு ரெடி. இந்த ஆரோக்கியமான காளான் சூப்பை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாரத்தில் ஒரு நாள் இந்த காளான் சூப்பு செஞ்சு சாப்பிட்டோம்னா எல்லாத்துக்கும் அனைவருக்கும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோ பார்க்குறேன்.